கேரளம் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக வி.டி. சதீஷன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நடந்து முடிந்த தேர்தலில் காங்கிரஸ் பெரும்பான்மை வெற்றியை பெற்றிருந்த நிலையில இப்ப கேரள முதலமைச்சராக வி.டி. சதீஷன் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். ஏற்கனவே இந்த பதவிக்கு யார் வரப்போகிறார் என ஏற்கனவே ரிசல்ட் வெளியாகிருந்தாலும் முதல்வர் பதவியை யார் ஏற்க போகுது, அந்த அரியணையில யார் அமரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து நிலவிட்டு வந்த நிலையில இப்ப இதற்கான அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கிறது. அதன்படி கேரளம் முதல்வராக வி.டி. சதீஷன் என்பவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கேரள மாநிலத்தில் யார் முதல்வரா இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு பல்வேறு கேள்விகள் இருந்துச்சு. ஏன்னா இதற்கு முன்னாடி பினராயி விஜயன் அவருடைய தலைமையில கேரளத்தில் முதலமைச்சராக அவர் இருந்த நிலையில அடுத்தபடியா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தீர்வுகள் காங்கிரஸ்க்கு சாதகமாக வந்திருந்தது. அதன்படி இப்ப முதல்வரா வி.டி. சதீஷன் அறிவிக்கப்பட்டிருக்காரு. விவரங்களோட பிரசாத் அவர்களும் இணைஞ்சிருக்காரு. பிரசாத், இப்ப கேரளத்தோட முதலமைச்சரா வி.டி. சதீஷன் அறிவிக்கப்பட்டிருக்காரு. இவருடைய பின்னணி என்ன, மேலும் விவரங்களையும் நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். கேரள மாநிலத்தினுடைய கடந்த அமைச்சரவையில் கடந்த அரசின் போது இவர் கேரள மாநில எதிர்க்கட்சி தலைவராக காணப்பட்டார். நீண்ட காலமாக சட்டமன்ற உறுப்பினராக விளங்கி வந்த அந்த வி.டி. சதீஷன் தற்போது முதலமைச்சராக டெல்லியில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் ஏற்கனவே மாநில தலைவர்களில் ஒருவராக விளங்கி வருகின்ற நிலையில் இவரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் கேரள மாநிலம் முழுவதும் பரவலாக காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளிடையும் தொண்டர்களிடையும் காணப்பட்டது. இதற்கிடையே 3 பேருடைய பெயர் ஏற்கனவே பரிசீலிக்கப்பட்டு வந்தது. கேரளாவினுடைய ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ரமேஷ் சென்னித்தலா, அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் கே.சி. வேணு, அதே போன்று வி.டி. சதீஷன் 3 பேருடைய பெயரும் இது பரிசீலிக்கப்பட்டு வந்தது. 3 பேருடைய பெயரையும் அறிவிக்கப்படுவதற்கு ஏறாலும் ஒருவரை தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கருதப்பட்ட நிலையில் வி.டி. சதீஷன் கேரள மாநிலம் முழுவதும் அதிக அளவிலான ஆதரவு காணப்பட்டது. தொண்டர்கள் அதே போன்ற நிர்வாகிகளிடையே காணப்பட்டது. அந்த சூழலில் தான் வி.டி. சதீஷன் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது காங்கிரஸ் தொண்டர்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.